சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் நிற்கிற இடமும் வீட்டையும் பார்த்தோன்னே தெரியுது நான் இதை பற்றி கதைக்க போகிறோம். எஸ், இந்த வீட்டினுடைய அப்டேட் ஒன்றை தருவோம்னு சொல்லி ஒரு ஆசை. எப்படி வந்திருக்கு என்ற நிறைய காணொலி இதில் பார்த்துட்டீங்கள். இது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அதனால் இதனுடைய அப்டேட்டை காட்டுவோம். இதுக்கு நிறைய பேர் ஆதரவு வந்திருக்கீங்க. நிறைய பேருக்குள்ள நிறைய கொஷின் இருக்குது. இதனுடைய அவுட்கம் எப்படி வரப்போகுது, எந்த மாதிரி வரப்போகுதுன்று மிக குறைந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் இதனுடைய இந்த வீட்டை வந்து கொண்டு வந்திருப்போம். இந்த வீட்டில் நிறைய பேருக்கு கொஷின் வந்து என்னென்னு ஏன் அந்த வீட்டை ஃபுல்லாக ஒடிச்சு செய்யாமல் முன்னுக்கு மட்டும் வச்சு செய்யிருக்கோம்னு சொல்லி. அதனால் அதுக்கு ஒரே காரணம், இந்த வீட்டினுடைய ஒரிஜினல் வேல்யூ போயிடக்கூடாது, மற்றது வந்து அதனுடைய ஒரிஜினல் ஃப்யூச்சர் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இது. ஆகவே வாங்க இதனுடைய அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம். மற்றது உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் ஆல்ரெடி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றி. செய்யாதாக்கள் செய்து கொள்ளுங்க. புதிதாக பார்க்குறார்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற அடுத்தடுத்த காணொலியில் வரும். இதை எப்படி செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம் என்ற ஃபுல் டீட்டெயிலோடையே உங்களுக்கு வருது. புதுசாக வீடு வாங்குறாக்களாக இருந்தாலும் சரி, செய்ய போகிறார்களுக்குனாலும் இது ஒரு டூலாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட சேர்ந்து தான் நான் பார்க்க போகிறேன். ரைட், வாங்க. இது வந்து ஸ்கொயர் டைல்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறது. கிட்டத்தட்ட 2000 என்னுடைய ப்ராஜெக்டுகளுக்குள்ளேயே இந்த டைல்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு டைல்ஸ். நாங்கள் எல்லா இடமும் கூடுதலாக ரெட்லேண்ட் 49 தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்லைட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ரூஃபை பார்க்கவே உங்களுக்கு தெரியும். வாங்க ரூஃபை முதல்ல பார்ப்போம். இந்த கீழே இப்போ நாங்கள் நிற்கிற ரூஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஸ்டார்டட் ஆல்ரெடி. இது ரெட் ராஸ்டிக் ஸ்கொயர். மற்ற இந்த திக்னஸை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அகலத்தை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக நீட்டாக அந்த மாதிரி வந்திருக்குது. ரெட்லேண்ட் 49 போடலாம், ஸ்லைட் டைலும் வந்து போடலாம் கூடுதலாக. பட் ஆனால் இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த வீட்டை செய்யக்க நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்வோம்னு சொல்லி யோசித்து செய்திருக்கிறோம். ரைட், இதை நீங்கள் பாருங்கள். இதில் வந்து முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வீலக்ஸ் வரப்போகுது. வீலக்ஸ் விண்டோக்கள் அதுக்குரிய அமைப்பு. இது ஒரு 3 ஸ்டெப்பான ஒரு ரூஃபை வந்து நாங்கள் செய்திருப்போம். ஒன்று பேக், ஃப்ரண்ட், அதை விட இன்னுக்கு முன்னுக்கு ஒரு ஃப்ரண்ட். இது முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு இதில் ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று தாரேன். பார்க்கல சும்மா அந்த மாதிரி இருக்கும். ரைட், இது இந்த சைட்டை வந்து பார்க்க பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. பார்க்க நல்ல ஆசையாக இருக்கும், நல்லா இருக்கும். ரெட்லேண்ட் 49 இது வந்து கூடுதலாக ஊரில் தான் யூஸ் பண்ணுற டைல்கள், ரோமன் டைல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையே பார்க்கல. எனிவே இந்த மாதிரியான டைல்ஸில் நீங்கள் உங்களுக்கு போடக்கூடிய மாதிரி இருந்தால் போட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஏரியாக்கள், உங்களுடைய ஆர்கிடெக்சர் டிசைன் அதுகள் எல்லாத்தையும் பொறுத்த தான். கீழேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஷியாக்குரிய சாஃப்ட் வீட்டுகள் இதுகள் எல்லாமே ஒரே நேரத்தில் முடிச்சுட்டாங்க ஃபுல்லாக. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரான் இந்த ஷீட் இருக்குது, ஃபெல்த் வந்து இது இழுத்து நாங்கள் கட்டர்ஸுக்குள்ளே விட வேணும். அப்போ தண்ணி எந்த காலத்தில் ஒரு டைல்ஸோ இல்லாட்டி ஒரு ரூஃபோ ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக இதன் வெடிப்புகள் வந்தால் தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே போகாமல் அதை டைவர்ட் ஆகி அப்படி இதுக்குள்ளே போகிறது தான் அதனுடைய சிஸ்டம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இதுகள் எல்லாமே, இந்த டிசைன்கள் எல்லாமே ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரால் டீட்டெயிலாக தரப்படும். அதுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி சிலதுகளை ஆல்டர் பண்ணி செய்து கொண்டாலே சரி. நல்ல ஒரு அமைப்பில் வந்து கொண்டு இருக்குது. பார்க்க நல்ல சூப்பராக இருக்குது. அதை விட இதில் மிக முக்கியமாக உங்களுக்கு நான் என்கேஜ் பண்ண போகிறது சோலார் பேனல் வேறு இருக்குது. வீடு ஃபுல்லாக 22 பேனல் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற ப்ரிப்பேரேஷன் நடந்துகிட்டு இருக்குது நெக்ஸ்ட் வீக். அடுத்தது வந்து ஏசி ஃபுல்லாக இப்போ எல்லாமே குளோபல் ஹோம் வந்து ஒன்று இருக்கபடியால் ஏசி வந்து ஒவ்வொரு ரூம்களுக்கும் ஏற்ற மாதிரியான அமைப்பில் அதையும் நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆகவே ஸ்டே டியூன். நிறைய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு, இந்த மாதிரியான குவாலிட்டியான, இந்த மாதிரியான டீட்டெயிலான வேலைகளுக்கு நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஸ்தாபனம் எஸ்பி கன்சல்டன்சி. சிங்கிள் ஃபோன் காலில் சகல விதமான ஒர்க்குகளையும் உங்களுக்கு முடித்து, அதாவது பிளானிங்கில் ஸ்டார்ட் பண்ணி லீகலாக அதனுடைய ஆர்கிடெக்சர் டிசைனை முடித்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வரைக்கும் நின்று உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களே எங்களோடு சேர்ந்து டிசைன் பண்ணி உங்களுடைய கனவில்லத்தை நனவாக்குவதற்கு அழைக்க வேண்டிய ஒரே ஒரு தொலைபேசி இலக்கம் 0750086784. யூ வாண்ட் இட், we build it. ரைட், இப்போ நான் நிற்கிற ஒரு ரூமில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இது வீட்டின பின்பக்கம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்று வீடியோ நீங்கள் பார்க்க பின்னுக்கு 2 ரூம் இருக்குது. பாருங்கள் ரூமின் ஹைட்டை பாருங்கள். உள்ளுக்கு அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் டாக்காக இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. ஃப்ளோர்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபுல்லாக ஓஎஸ்பி எல்லாமே அடித்து ஃப்ளோர்கள் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எலக்ட்ரிசிட்டி
ஒர்க்குகள் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். ஏசி நான் சொன்ன மாதிரி ஏசி ப்ரிப்பேர் பண்ண வேணும். ரைட், ரூமின் சைஸை பாருங்கள், மேசிவ். ரைட், ஸ்டில் ப்ரிப்பேரேஷன். இதுக்குரிய ஃபஸ்ட் ஃப்ளோருக்குரிய ஸ்டே கேஸுகள் அதுகள் ஒன்றுமே ஃபிட் பண்ணல பாருங்கள். இதான் லே அவுட். இதான் மேலே இருந்து பார்க்க கிரவுண்ட் ஃப்ளோரை நீங்கள் பார்க்குறீங்க. ரைட், இதில் ஸ்டே கேஸ் வந்து சம்மாவுக்கு வந்து இப்போ திருப்பி அப்படியே மேலே லொஃப்ட்டுக்கு வரப்போகுது. உங்களுக்கு மேலுக்கும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டாக்காக இருக்குது. ரைட், அதே மாதிரி இப்படி வந்ததுன்னா இப்போ இது இன்னொரு ரூம், அந்த ஃப்ரண்ட் ரூமை நான் காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல் பாருங்கள், மேசிவான ஒரு ரூம். பார்க்கே அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக. இந்த யூகேயை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடுகளுமே வந்து பார்ட்டிஷன் டிம்பர் ஒர்க்கெல்லாம் கூட. ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வோலுமே வந்து நாங்கள் டிம்பரில் யூஸ் பண்ணவில்லை. ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாலிட் வோல். ரைட், ட்ராயிங்ஸில் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரால் தரப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனில் அதாவது வந்து டிம்பர் ஒர்க் தான் தந்திருந்தாங்க, ஸ்டட் வோல். பட் ஆனால் நாங்கள் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இது ஆப்வியஸ்லி எங்களுக்கு அது காஸ்ட், எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரே சொன்னது வந்து உங்களுக்கு காஸ்ட் இல்லாத மீன். நாங்கள் காஸ்ட்டை பார்க்குறதில்ல, எங்களுக்கு இது ஒரு ப்ரொஜெக்ட். இந்த வீட்டுக்கு நாங்கள் உணர்வு, உயிர், இதனுடைய உயிர்ப்பு, அதாவது இந்த வீட்டில் வந்து தலைமுறை வந்து வாழ வேணும், வாழ்த்த வேணும். அதனால் எங்களுடைய கம்பெனியினுடைய சார்பில் நாங்கள் இதை போட்டு ஃபுல்லாக போலில் கட்டி கொடுத்துருக்குறோம். என்ன சொல்கிறது, இது நாங்கள் இல்லாத காலத்துலேயும் இது பேசும் அந்த அளவுக்கு இதனுடைய அமைப்பு வந்து வந்திருக்குது. இந்த ரூமின் பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரியுது. ஒரு குயிக்காக நான் காட்டுறேன். இது ஒரு பாத்ரூம் வந்து பார்க்குறீங்க. இது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாத்ரூம். இன்னும் முடியலை, வேலைகள் நடந்த வண்ணம் உள்ளது. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு இதுதான். அதே மாதிரி இதையும் வந்து பார்த்திங்கன்னா இதையும் இன்னொரு ரூமாக வரப்போகுது. ரைட், பாத்ரூமோ என்னவோ வட்டவோ. ரைட், அதே மாதிரி இதையும் வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ரூம் பாருங்கள். சுற்றி பார்க்க சும்மா அந்த மாதிரி இருக்கும். வேலையின் டீட்டெயிலையும் பார்ப்பீங்க ஃபுல்லாக எல்லாமே. ரைட், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு அமைப்பில் எல்லா இடமே சாலிட் வோல். இது வந்து ஊரில் தான் இப்படி கட்டுவாங்களா இங்கே பார்த்தீங்கன்னா. ரைட், அதே மாதிரி இது ஒரு பாத்ரூம் பெறப்போகுது. அதே மாதிரி இது மற்றது முன்னுக்குள்ளே ஃப்ரண்ட் ரூம். இதையும் பாருங்கள். ரைட், கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பார்க்க. இது வந்து லைக் ஃபார் லைக். இது கூடுதலாக வந்து எல்லாருமே யோசிப்போம் என்ன அந்த அளவுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறது. நாங்கள் தரமான மெட்டீரியல், எந்த ஒரு வேலையுமே வந்து நல்ல சரியான முறையில் வந்து அமைகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் தரமான மெட்டீரியல். அதாவது இதில் கைதேர்ந்த வேலையாட்களை கொண்டு நாங்கள் அந்த வேலைகளை நாங்கள் கொண்டு வந்து செய்யல. அதனுடைய அவுட்கம், அதனுடைய அவுட்புட். ரைட், தரமான மெட்டீரியல், நல்ல ஒரு ட்ராயிங், நல்ல ஒரு இன்டீரியர் டிசைன், ஆர்கிடெக்சர் எல்லாமே ஃப்ரம் ஏ டு செட்னு சொல்லுவேன். அது எல்லாமே ஒன்றாக அமைந்து வருகின்ற பொழுது அதனுடைய அந்த ப்ரொஜெக்ட் வந்து முடிஞ்சு வரைக்கும் டைனமிக்காக இருக்கும். ஸோ குவாலிட்டி கம் வித் அ பேக்கேஜ் நான் சொல்லுவேன். வீடு ஒருக்கா தான் கட்டுறது. இது கட்டின மாதிரி இருக்கணும். இந்த அதை விட்டுட்டு போய் இந்த அங்கே உழுவுது இங்கே உழுவுது அங்கே உழுவுது இதெல்லாம் அந்த வெளியே இருக்கக்கூடாது. உங்களுக்கு 10 வருஷம் ஸ்ட்ரக்சர் வாரண்டி எங்களுடைய கம்பெனியால் இது வழங்கப்படுகிறது. நேரடியாக உங்களுக்கு தெரியும் வந்து இதனுடைய வேலைகளுடைய தரம் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீர்கள். இந்த அளவுக்கு இருக்கும். ஃபுல்லி இன்சுலேட்டட். எனக்கு இப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த ஹாட் வெதருக்குள்ள ஃபுல்லாக இன்சுலேட் செய்த வீடுகள்லாம் அண்ணா நாங்கள் ஏசி செய்திருக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு ஓமாக இருக்குன்னு சொல்லி. ரைட், ஆகவே தரமான வேலைகள் இந்த மாதிரியான தரமான இதுகளுக்கு உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 075 08 68 64 ரைட். இப்போ நீங்கள் பார்க்குற வந்து பின்னுக்குள்ள டோமர் பார்த்தீங்களா? டோமர், அளவான டோமர் ஒன்று பின்னால் வந்திருக்குது. அகெயின் ஃபுல் டைல் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. மேலே ஃப்ளாட் ரூஃப், 2 விண்டோ வருது. அந்த மாதிரி இருக்கும் பார்க்கல. அப்படியே 2 பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சம ஹவுஸையும் பாருங்கள். இதான் சம ஹவுஸ். அவுட் பில்டிங் சொல்லலாம், சம ஹவுஸ்னு சொல்லலாம். அதற்கும் உரிய ரூஃபிங் வேலைகள் துரித கதியில் நடந்து கொண்டிருக்குது. ஒரே நேரத்தில் துல்லியமான கணிப்பில் எங்கள் டீம் ஃபுல்லாக டீட்டெயிலோட நுணுக்கமான முறைகளில் வேலைகளை அதி தீவிரமாக செய்து கொண்டிருக்கோம். இந்த காணொளி வந்து மிக லெந்தாக இருக்க போகுது என்ன கேட்டிங்கண்டா. அப்போ அதனால் இந்த காணொலியை வந்து நான் இதில் அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் அவுட்லைன் எல்லாம் பார்த்துட்டீங்க. கிரவுண்ட் ஃப்ளோரையும் சம ஹவுஸையும் நான் காட்டுறேன் அடுத்த காணொலியில். அதனால் இந்த காணொலி இதில் முடித்து அடுத்த காணொலியில் இந்த வீட்டினுடைய கிரவுண்ட் ஃப்ளோரை பற்றி உங்களுக்கு தரேன். அதனால் இதை பார்க்குறாக்கள் மறக்காமல் அடுத்த காணொலியும் பாருங்கள். ஒருவேளை இந்த வீக் போஸ்ட் பண்ணி அடுத்த வீக் நான் போஸ்ட் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் ஏனோ தானோண்டு போகாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு பிரயோசனப்படும், உங்கள் மூலமாக இன்னொரு உறவுக்கு 100% பிரயோசனப்படுவதில் ஐயமில்லை. ஆகவே உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நாள் அடுத்த காணொலியில் அதாவது அப்டேட் காணொலியோடு உங்களோட சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் AK Suman. You want it, we build it.